மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தனது பாதுகாப்பு பிரிவில் $1 பில்லியன் செலவில் புதிய ஸ்கேனர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகை கிடைத்துள்ளது. இதுவரை காலமும் 100 மில்லிலிட்டர் அளவிலான திரவங்களை மாத்திரமே சிறிய பிளாஸ்டிக் பைகளில் கொண்டு செல்ல முடிந்தது. ஆனால் இனிமேல் 2 லிட்டர் வரையிலான திரவ பொருட்களை உங்கள் பையிலேயே வைத்துக் கொண்டு செல்லலாம். ஸ்கேனிங்கின் போது லேப்டாப் அல்லது டேப்லெட்களை பையிலிருந்து வெளியே எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை பையினுள் வைத்தே ஸ்கேன் செய்ய முடியும். திரவங்களை வைப்பதற்கு இனி வெளிப்படையான பிளாஸ்டிக் பைகள் தேவையில்லை. வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் சிடி ஸ்கேன் தொழில்நுட்பத்தை போன்றே இந்த புதிய இயந்திரங்களும் செயல்படுகின்றன. இவை பையினுள் இருக்கும் பொருட்களை முப்பரிமாண படங்களாக காட்டும். பாதுகாப்பு அதிகாரிகள் பையை திறக்காமலேயே அதனை சுழற்றி பார்த்து ஆபத்தான பொருட்கள் உள்ளனவா என்பதை துல்லியமாக அறிய முடியும். ஹீத்ரோ, கேட்விக், பர்மிங்ஹாம் போன்ற இடங்களில் இந்த வசதி இருந்தாலும் லூட்டன் போன்ற சில விமான நிலையங்களில் இன்னும் 100 மில்லிலிட்டர் விதியே நடைமுறையில் உள்ளது. எனவே பயணத்துக்கு முன் சரிபார்ப்பது அவசியம். ஹீத்ரோவில் 2 லிட்டர் திரவத்தோடு செல்லலாம். ஆனால் நீங்கள் திரும்பும் நாட்டில் அல்லது மற்றைய விமான நிலையங்களில் பழைய 100 மில்லிலிட்டர் விதி இருக்கலாம் என்பதை பயணிகள் கவனத்தில் கொள்வது அவசியமாகும். திரவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு சோதனையின் போது உங்கள் கோட்ஸ் மற்றும் பெல்ட்டுகளை கழற்ற வேண்டி இருக்கலாம். 2006ஆம் ஆண்டு விமானத்தில் திரவ வெடிகுண்டுகளை பயன்படுத்த நடந்த சதித்திட்டத்தை தொடர்ந்தே 100 மில்லிலிட்டர் விதி கொண்டு வரப்பட்டது. இதனால் பாதுகாப்பு பிரிவில் நீண்ட வரிசைகளும் தாமதங்களும் ஏற்பட்டன. புதிய தொழில்நுட்பம் மூலம் இந்த தாமதத்தை குறைத்து பயணத்தை இலகுவாக்க விமான நிலைய நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.